ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. வெட்கத்திற்கு பதிலாக பலன் வரும், லட்சைக்கு பதில். லட்சை என்ற வார்த்தை, லட்சை என்றால் என்ன? ஆங்கில வேதாகமத்தில் கன்ஃபியூஷன் போட்டிருக்கு. அப்படின்னு அர்த்தம் குழப்பம். வெட்கத்துக்கு பதிலாக அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய வெட்கமாக தோன்றப்படுகிற, வெட்கமாக காணப்படுகிறதான சூழ்நிலைகள், இந்த வெட்கப்படுகிற காரியம், வெட்கம் எப்போ நம்ம அடைகிறோம் என்று சொன்னால், இதை குறித்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி எப்போல்லாம் நான் வெட்கப்படுறேன் அப்படின்னு சொன்னால், எப்போல்லாம் எனக்கு மதிப்பு இல்லையோ அப்போல்லாம் நான் வெட்கப்படுறேன். கரெக்டா? எப்போல்லாம் எனக்கு மதிப்போ மரியாதையோ இல்லையோ அங்கெல்லாம் எனக்கு என்ன வரும்? வெட்கம்தான். வெட்கப்படுகிறபடி தான் என்னுடைய சூழ்நிலை அமையும். எனக்கு மதிப்பு இல்லை, என் வார்த்தைக்கு மதிப்பு இல்லை, என் பேச்சுக்கு மதிப்பு இல்லை, எனக்கே அங்கே மதிப்பு இல்லைன்னா அங்கே போய் நான் என்ன பண்ணணும்? வெட்கப்பட்டு தான் வரணும். ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, நீ வேலையை பார், உன் வேலையை பார், உன் கதையை பார், நீ பாருன்னு நம்ம என்ன பண்ணுவாங்க? அலட்சியம். எங்கெல்லாம் அலட்சியங்கள் இருக்குதோ அங்கெல்லாம் வெட்கமும் பட்டு போகிறவர்களாக இருக்கிறோம். எங்கெல்லாம் ஒதுக்கப்படுகிறோமோ அங்கெல்லாம் என்ன ஆகுது? அங்கே வெட்கம் பட்டு போகிறோம். நமக்கு வெட்கம் படுகிற வகையில் அப்படி சூழ்நிலைகள் அமைகிறது. எந்த இடத்துலலாம் நமக்கு அப்படி ஒரு அவமானம் அடைகிறோமோ, ஒரு அவமானத்தின் நிமித்தமாய் தலை குனிகிறோமோ, ஒரு அவமானத்தின் நிமித்தமாய் நம்ம அங்கே அசிங்கப்படுகிறோமோ, அந்த சூழ்நிலை எல்லாமே எனக்கு தலை குனிவை ஏற்படுகிறது, எல்லாமே என்னை வெட்கம் அடைய செய்கிறது. மீண்டுமாய் அவர்களை நான் பார்க்க முடியாத சூழ்நிலை எனக்கு வருகிறது. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? எல்லாரும் கொஞ்சம் என்ன பாருங்க. எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்படுகிறீங்களோ அந்த இடத்துல தான் தலை உயர வைக்கணும். எந்த இடத்துல உங்களை அவமானப்படுத்தப்படுகிறீங்களோ அந்த இடத்துலையும் அந்த நபர்கிட்ட தான் உங்களுக்கு ரெட்டத்தனையாக பலன் வரணும், ரெட்டத்தனையான மதிப்பு வரணும், ரெட்டத்தனையான கௌரவம் வரணும், ரெட்டத்தனையான ஒரு காரியம் அங்கே நடக்கணும். அப்போ தான் நான் அவங்க முன்னாடி என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். அவங்க முன்னாடி என்னால் வாழ முடியல, அவங்க முன்னாடி அவங்கள பார்க்க முடியல, அவங்கள பார்த்து என்னால் பேச முடியல, அவங்க முகத்தை கூட என்னால் பார்க்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு நான் என்ன ஆகிட்டேன்? இப்போது கேவலப்படுத்தப்பட்டிருக்கிறேன், அசிங்கப்படுத்தப்பட்டிருக்கிறேன், அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறேன். அவங்க என்னை ஒரு மனுஷனாகவே மதிக்கலை, அவங்க என்னை பொருட்டாகவும் மதிக்கலை, அவங்க என்னை ஒரு ஆளாகவே மதிக்கலை. எனக்கு வெக்கமாக இருக்குது. அவங்கள பார்க்கும் போது எனக்கு வெக்கமாக இருக்குது. ஏன்னா என்னை அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தியிருக்காங்க, அந்த அளவுக்கு அவமானப்படுத்திருக்காங்க. வாயை திறந்து என்னை பற்றி பேசும்போது, என்னை பற்றி கேவலமாக பேசும்போது, என்னை பற்றி அசிங்கமாக பேசும்போது, அவங்க இப்படி பேசியிருக்காங்களே, இப்படி பண்ணியிருக்காங்களேன்னு நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அசிங்கமாக, என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க பிரதர். அதனாலே எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. ஆமென். சரி, வேதம் இந்த வெட்கத்தை எப்படியெல்லாம் நமக்கு சுட்டி காட்டுதுன்னு பார்க்கலாம். எப்படிப்பட்ட வெட்கத்தை எல்லாம் நம்ம படுற வெட்கம் எப்படிப்பட்ட வெட்கமாக இருக்கிறது, வேதத்தின் அடிப்படையில் வெட்கம் எப்படி நமக்கு வருகிறது, வெட்கப்படுகிற வகையில் எப்படி நடத்தப்படுகிறது என்பதை இங்கே பார்க்கலாம். திருப்பவும் சங்கீதம் 25 எடுத்துக்கோங்க. இங்கே சொல்லப்படுற காரியம் சங்கீதம் 25:2. என் தேவனே உம்மை நம்பி, இங்கே எத்தனை பேர் நம்பி இருக்கீங்க? இங்கே சொல்கிறாரு, என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு. இங்கே ஒரு காரியம், என் சத்துருக்கள் என் மேற்கொண்டு மகிழ விடாதையும். அப்படின்னு அர்த்தம், என் சத்துருக்கள் என்னை பார்த்து சந்தோஷப்பட்டு களி கூறுகிற வகையில் என்னை அசிங்கப்படுத்திடாதையும், அவமானப்படுத்திட. நான் அசிங்கப்பட்ட ஒருத்தனுக்கு சந்தோஷம், என்னை கேவலப்படுத்தின ஒருத்தன் என்னை கலாச்சிட்டானா எனக்கு இன்னொருத்தனுக்கு சந்தோஷமாக இருக்குது. அசிங்கப்படும் போது, நான் வெட்கப்படும் போது, நான் தலை குனியும் போது ஒருத்தருக்கு அது மன மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு அப்போவே தெரியும் இப்படி நடக்கும்னு, எனக்கு தெரியும் இது இப்படி தான் ஆகும்னு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு? அங்கே சந்தோஷப்படுறாங்களா இல்லையா? ஹலோ, நான் எங்கே அவமானப்படுத்தப்படுகிறேனோ அங்கே தலைகுனி வருகிறது. நான் எங்கே தலைகுனிந்து நிற்கிறேனோ அங்கே யாரோ ஒருத்தருக்கு அங்கே சந்தோஷமாக இருக்குங்க, மனசுக்குள்ள குழு குழுன்னு இருக்குது அவங்களுக்கு. அல்லேலூயா.
நான் அசிங்கப்படுறது இன்னொருத்தருக்கு சந்தோஷம், நான் அவமானப்படுறது இன்னொருத்தருக்கு சந்தோஷம். கர்த்தரிடத்துல போய் கேட்குற, ஆண்டவரே அப்படி ஒரு நிலைமைக்குள்ள என்ன பண்ணுறாதீங்க. சரி, இப்போ பாயிண்ட் நம்பர் 1, மற்றவர்கள் சந்தோஷப்படுகிற வகையில் என்ன வச்சாதீங்க. அப்போ வெட்கம் படுகிற சூழ்நிலை வரும்போது மற்றவர்கள் என் துக்கத்திலே மற்றவங்க சந்தோஷப்படக்கூடாது. அப்போ மற்றவங்க சந்தோஷப்படுறாங்க அப்படின்னா நான் என்னவா இருக்கிறேன், அவங்க பார்வையில் கேவலமாக போயிட்டேன்னு அர்த்தம். அல்லேலூயா. அவங்க பார்வையில் எப்படி ஆயிட்டேன், கேவலமாக இருக்கேன்னு. அவங்க சந்தோஷப்படுறாங்க ஒன்று. அப்போ என்ன ஆகுதுங்க, என்னை அசிங்கப்படுத்துகிற வாய்ப்பு கிடைத்த உடனே அவங்க சந்தோஷப்படுறாங்க. ஹலோ, நான் அசிங்கப்படுறத பார்த்து அந்த வாய்ப்பு வந்த உடனே அவங்களுக்கு ஒரே சந்தோஷமா இருக்குது. இதுதான் உண்மையாக வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். மற்றவங்க சந்தோஷப்படுற மாதிரி நம்ம அவங்கள வச்சுக்கலாம், ஆனால் என் கஷ்டத்தையே என்னுடைய அசிங்கத்தையே வச்சு அவங்க சந்தோஷப்படுறாங்கன்னா அந்த அளவுக்கு நான் ஆயிட்டேனே. இது உண்மையாக ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். பாருங்க, ரெண்டாவது ஒரு காரியம் இருக்கு, அதே 25:3 பாருங்களேன். உம்மை நோக்கி காத்திருக்க ஒருவரும் செய்யும் முகாந்திரம் இல்லாம துரோகம் பண்ணுகிறவருக்கோ, ஆமென், முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. அப்போ இங்கே துரோகமும் ஒரு வகையில் என்ன ஆகுதுங்க, நம்மை வெட்கப்படுது. எப்போ துரோகம் வரும்னா அலட்சியம் வரும்போது, எப்போ துரோகம் வரும்னா மரியாதை இல்லாத பொழுது, எப்போ துரோகம் வரும்னா அவங்க நமக்கு பிரயோஜனம் இல்லாத மாதிரி தெரியப்படும் பொழுது, துரோகம் செய்வதற்கு முன்பாகவே அவங்கள பற்றின ஒரு எண்ணம் எனக்குள்ளே இல்லை, ஒரு பயமோ அல்லது ஒரு அன்போ அல்லது அவங்க மேலே ஒரு மரியாதையோ அல்லது அவங்க மேலே ஒரு காரியமோ இல்லாமல் இருக்குமே. ஆனால் அவங்கள நான் அலட்சியமாக நினைச்சா தான் எனக்கு என்ன பண்ண முடியும், அதை நான் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு என்ன பண்ண துணிகரமாக ஒரு துரோகத்தை செய்ய முடியும். ஹலோ, துரோகம் செய்வதே ஒரு மனிதனை வெட்கப்பட செய்யுமா? இப்போது ஒருத்தர் நமக்கு துரோகம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, நமக்கு எப்படி இருக்கும்னா நமக்கு கஷ்டமாக இருக்குமா இருக்காதா? எனக்கு இப்போ தான்ப்பா நிம்மதியாக இருக்குது, எனக்கு துரோகம் பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லுவீங்களா? ரொம்ப 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 ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் எதுனா, எனக்கு துரோகம் பண்ணும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இவங்கெல்லாம் எனக்கு துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்படி தானே? எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்படி இருக்கும்? கோவம். ஏன் கோவம் வருது உங்களுக்கு? எதுக்கு கோவம் வருது உங்களுக்கு? அவங்க யாரோ ஒருத்தர் உங்களுக்கு துரோகம் பண்ண உங்களுக்கு ஏன் கோவம் வருது? நம்பினது ஒன்று, அவங்களுக்கு என் மேலே மரியாதையே இல்லை, அவங்க என்னை மதிக்கவே இல்லை, அவங்க என்ன ஒரு ஆளாக கூட நினைக்கல, அவங்க என்ன ஒரு மனுஷனாக கூட அவங்க நினைக்கல. ஆனால் தான் அவங்க எனக்கு துரோகம் பண்ணாங்க. என்னை ஒரு மனுஷனை நினச்சிருந்தா, என்னை ஒரு ஆளாக நினச்சிருந்தா, ஐயோ நம்ம அவனுக்கு துரோகம் பண்ணுறோமேன்ற ஒரு நினைப்பு அவங்களுக்கு. அப்படி தானே பண்ணுறாங்க துரோகம். தெரியலன்னா அப்படி விட்டுறலாம், தெரிஞ்சு போய் கேட்டானே சொல்லுவாங்க தெரியுமா, அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி சொல்லி, இதனால தான் நான் பண்ணேன், இதனால தான் நான் செஞ்சேன் அப்படின்னு நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விளக்க உரை கொடுத்து மீண்டுமே நம்மளை என்ன பண்ணுவாங்க, மரியாதை கொடுக்குற மாதிரி, நம்மளை மதிக்கிற மாதிரி, நீ இல்லை நான் உனக்கெல்லாம் போய் துரோகம் பண்ணுவேன்னா நீ யார், நீ அப்படி இப்படின்னு நமக்கு மரியாதை இருக்க முடியும். ஆனால் அவங்க பண்ணது என்னது, அந்த பண்ணும் போதே அவங்க மேலே நான் உண்மையாகவும் ஒரு மரியாதை மதிப்பு வச்சுருந்தேன்னா, ஐயோ அவங்களுக்கு தெரிஞ்ச மனசு கஷ்டப்படுமேன்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்திருக்குமா இல்லையா? இது நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. வசனத்தை படிங்க, இந்த வசனம் எனக்கு படிக்கும்போது சொல்லுது பாருங்க, காத்திருக்கிறவர் ஒருவரும் செய்யும் முகாந்திரம் இல்லாம, காரணமே இல்லாம. ஹலோ, என்னதுங்க? காரணமே இல்லாம தன் சுயநலத்துக்காக, சுயநலமான ஒரு எண்ணங்களுக்காக எனக்கு துரோகம் செய்தவர்கள். ஹலோ, சுய எண்ணத்தினாலே அவங்களுக்கு பற்றி மட்டும்தான் அவங்க யோசித்தாங்க. அவங்க யாரை பற்றி யோசிக்கல? தன்னை நம்புகிறவரை பற்றி யோசிக்கல. தன்னை நம்பின, தனக்கு மரியாதை கொடுக்குற, நாம மரியாதை கொடுக்குற ஒருவரை பற்றி நான் என்ன பண்ணல யோசிக்கல. நான் அவங்கள பற்றி மரியாதை கொடுக்குறவங்க பற்றி நான் யோசிக்காதனால தான் சுயநலமாக இருக்கணும்னா, முகாந்திரமே இல்லாமல், சம்பந்தமே இல்லாமல் அவங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், நான் அந்த துரோகம் கூட தேவ சமூகத்தில் எப்படி இருக்குதான், வெட்கப்படுகிற ஒரு காரியமாக தான் இருக்குதாம். என்னை வெட்கப்படுத்துகிற ஒரு காரியமாக இது இருக்கிறது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், தலை கொண்டு போகிறேன். பாருங்க, எந்த மதிப்பும் இல்லை என்று நிரூபிப்பதே துரோகம். நான் ஒருத்தருக்கு துரோகம் பண்ணுறேன்னா அவங்க மேலே எனக்கு எந்த மதிப்பும் இல்லைன்னா தான் தைரியமாக உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்,
துரோகம் பண்ணுவேன். பண்ண முடியும், இல்லைன்னா பயம் இருக்கும். தெரிஞ்சா பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு ஒரு பயம் இருக்கும், செய்ய மாட்டேன். ஆனால் தெரிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னா அவங்க மேலே என்ன இல்லை, எனக்கு என்ன இல்லை, என்ன இல்லை, என்ன என்ன இல்லை, என்ன இல்லை, மதிப்பு இல்லை, பயம் இல்லை, மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை. அதனால் அவங்களுக்கு ரொம்ப அலட்சியமாக நம்ம என்ன பண்ணுறோம், ஹேண்டில் பண்ணுறோம். என்னை பற்றி நான் சொல்கிறேன், உங்களை பற்றி நான் சொல்கிறீங்கன்னா நல்லவங்களாக இருங்க, நீங்கன்னா நல்லவங்க. நான் என்ன மட்டும் சொல்கிறேன், எனக்கு ஒரு மரியாதை இல்லாத இடத்துல தான் எனக்கு என்ன ஆகுது, அவமானம் அடைகிறேன். அப்போ அவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது எனக்கு என்ன ஆகுதுங்க, அவமானம் அடைகிறேன். இந்த அவமானத்தை தேவன் பார்க்கிறார். இந்த அவமானத்தை யார் பார்க்குறா? சரி, நான் அதுக்கப்புறம் வரேன். முகாந்திரமே இல்லாமல் எனக்கு துரோகம் பண்ணுகிறவர்கள், இங்கே வசனம் சொல்லுது, வெட்கப்படுவார்களாக. அங்கே சொல்கிறாரு, முகாந்திரமே இல்லாமல் எனக்கு துரோகம் பண்ணுகிறவர்களே கடைசியில் என்ன ஆகிடும் அவங்களுக்கு, அது அப்புறம். ஆனால் நான் இங்கே எப்படி ஆகிட்டேன், இப்போது அவங்க முன்னாடி அவங்கள பார்க்கும்போது அவங்க பண்ண துரோகம், அவங்க பண்ணது ஞாபகம் வருது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, இவங்க என்ன துரோகம் பண்ணாங்க அப்படின்னு. இப்போ நான் பண்ணும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும், அவங்க என்ன பார்க்கும்போது எப்படி இருக்குது, கஷ்டமாக இருக்குது, இவங்க நம்மளுக்கு துரோகம் பண்ணான்னு. இது ஒரு வெட்கப்பட வேண்டிய ஒரு மனஸ்தாபத்துக்குள்ளாக வருகிற ஒரு காரியமாக இருக்கிறது. மூன்றாவது காரியம் 31:17 படிங்கண்ணே. கர்த்தாவே உம்மை நோக்கி வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும். துன்மார்க்கன், இங்கே சொல்லப்பட்டது துன்மார்க்கன். துன்மார்க்கன்னா யாரு? கெட்ட எண்ணம் உள்ளவன். துன்மார்க்கன்னா யாரு? ஒரு கெட்ட எண்ணம் உள்ளவன் கூட நம்ம வெட்கப்படும்படியாக நடந்து கொள்ள முடியும். நம்ம வெட்கப்படும்படியாகன்னா முன்னாடி சொன்ன மாதிரி என்ன அசிங்கப்படுத்தி, என்ன வெட்கப்படுத்தி, என்ன அவமானப்படுத்துறதுக்கு அவன் தயாராக இருக்கிறான்னு அர்த்தம். ஹலோ, இருக்கீங்களா? எத்தனை பேர் என்ன கூட இருக்கீங்க? ஒரு ஆமின்னு சொல்லும் பார்க்கலாம். அமைதியாக இருக்கிறது பார்த்தா பயமாகுது, தூங்கிட்டீங்களோன்னு. துன்மார்க்கன் கெட்ட எண்ணம் உள்ளவன், சரிங்களா? கெட்ட எண்ணம் உள்ளவன் எப்படி இருப்பான்னு நினைக்கிறீங்க? நான் எங்கே அவமானப்படுத்தலாமான்னு பார்த்துட்டு இருப்பான், எங்கே என்னை அசிங்கப்படுத்தலாமான்னு பார்த்துட்டு இருப்பான், எங்கே என்ன இது பண்ணலாமான்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். அவனுக்கு சான்ஸ் கிடச்சிச்சின்னா உடனே அந்த சான்ஸ் அவன் என்ன பண்ணுறான், யூஸ் பண்ணிக்கிறான் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. இது என்னை தலைகுனிய வைக்கிறது, என்னுடைய மரியாதை மதிப்பை அங்கே உடைக்கப்படுகிறது, குலைக்கப்படுகிறது. துன்மார்க்கன் என்று இங்கே வார்த்தை வருகிறது. யாருங்க? துன்மார்க்கன். இங்கே என்ன பண்ண, கெட்ட எண்ணம் கொண்டவர்கள். 4வது 35ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வாங்க தேடுகிறவர்கள், தீமை செய்கிற நினைக்கிறவர்கள். நான் நம்ம தீமை செய்கிறவர்கள், அதாவது கெட்ட எண்ணம் உள்ளவர்கள் ஒரு பக்கம், எனக்கு தீமை செய்து கொண்டிருக்கிற ஒரு பக்கம். தீமை செய்கிறவர்கள், நான் என்னுடைய அவருக்கு செய்கிற அந்த கெட்ட காரியத்தினால, எனக்கு செய்கிற அந்த காரியத்தினால நான் என்ன ஆகிறேன், பல பேர் மத்தியில் நான் வெட்கப்பட்டு போகிறேன். என்னை அவங்க கேவலமாக பேசுகிறதுனால, அவங்களுடைய செயலினால, சில நேரங்களில் சிலருடைய செயல் எனக்கு 4 பேர் மத்தியில் வெட்கமாக நிற்க வைக்கும். அல்லேலூயா. இதுக்கெல்லாம் அல்லே சொல்ல மாட்டேங்க, தெரியும் எனக்கு. யாரோ ஒருத்தர் அதாவது எனக்கு தீமை செய்தவர்கள் மூலமாக அவங்க செய்த தீமை எனக்கு மற்றொரு மத்தியிலே, மற்றொரு பார்வையிலே, மற்றவங்க முன்பாக தலைகுனிய செய்கிறது. அதுக்குன்னே பர்பஸ் அவங்க பண்ணுறது. நான் மற்றவங்க முன்னாடி தலைகுனிஞ்சு போனோன்னே பண்ணுறது. அப்படின்னு என்ன அர்த்தம், இங்கே என்னுடைய தலைகுனிவை அவர்கள் என்ன பண்ணுறாங்க, சந்தோஷமாக பார்க்குறாங்க. நான் தலை குனிஞ்சு போகணும்னு நினைக்கிறாங்க, நான் வெட்கப்பட்டு போகணும்னு நினைக்கிறாங்க, எனக்கு தீமை செய்ய நினைக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அப்படிதாங்க நடக்குது. நான் போய் ஒரு இடத்துல நான் அவமானப்படுறேன் அப்படின்னு சொன்னால், அந்த அவமானத்துக்கு காரணம் ஒருத்தர் இருக்காங்க. அவங்களால தான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன், அவமானப்பட்டு போய் நிற்கிறேன். எத்தனை பேர் அப்படி சொல்லியிருக்கோம்? அவங்களால தாங்க நான் இப்படி அசிங்கப்படுறேன், அவங்க தாங்க என் பேர் இப்படி அசிங்கப்படுத்திக்கிறாங்க, அவங்க தாங்க என் பேரை கெடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம எத்தனை பேர் சொல்கிறோம்? தீமை செய்கிறவர்கள். அவங்க எங்கேயோ பேசுகிறாங்க, யார்கிட்டயோ பேசுகிறாங்க, ஏதோ பண்ணுறாங்க. ஆனால் அவங்க மத்தியில் என்ன, என்னுடைய பேரும் என்னுடைய மதிப்பு என்ன ஆகுதாங்க? ஹலோ, கெடுதா இல்லையா? அப்போ அவங்கள போய் நான் மறுபடியும் ஒரு தடவை பார்க்கும் போது, இவங்க இப்படி உன்னை பற்றி சொன்னாங்களேன்னு சொல்லும்போது அங்கே எப்படி நான் நிற்கிறேங்க, கூனி குறுக்கி போய் நிற்கிறேனா இல்லையா?
இப்போ தீமை செய்கிறவர்கள், வசனம் சொல்லுது தீமை செய்கிறவர்கள். அடுத்தது பாருங்க, 26 35 26 பாருங்க. 26 சந்தோஷிக்கிறவர்கள், பாருங்க இங்கே சொல்லப்படுறது வசனத்தை அழகா எல்லாமே சொல்லிக்கிட்டாங்க பாருங்க. இங்க என்ன சொல்றாரு படிங்க பாருங்க. அதை 35 26 எனக்கு நேரிட்ட ஆபத்துக்காக அப்படின்னு அர்த்தம். நான் கீழே உள்ட்டனா கூட சந்தோஷப்படுறாங்க, எனக்கு அடிப்பட்டா கூட சந்தோஷப்படுறாங்க, எனக்கு ஒரு ஆபத்து விபத்து நடந்தால் கூட சந்தோஷப்படுறாங்க. நான் நாசமாக போனால் சந்தோஷம் படுறதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்குதான் செய்யுது. எனக்கு அப்பவே தெரியாது நடக்கும்னு, அப்பவே வந்து தடுத்து நிறுத்துறது, அதெல்லாம் நிறுத்த மாட்டாங்க. ஆனால் சொல்லுவாங்க நமக்கு, எனக்கு தெரியும் இது இப்படி தான் ஆகணும்னு எனக்கு தெரியும், இவங்க இப்படி தான் போகணும்னு எனக்கு தெரியும், இது இப்படி தான் நடக்கணும்னு எனக்கு தெரியும். இவங்கெல்லாம் தீர்க்கதரிசிங்க நமக்கு பற்றி. ஆனால் இவங்க ஏற்கனவே முன்னாடியே தீர்மானிச்சிட்டாங்க இது இப்படி தான் நடக்கும், இப்படி தான் ஆகும்னு. அதில் என்ன பண்ணுறாங்க, அவங்க சந்தோஷப்படுறாங்க. எனக்கு தெரியுங்க, எனக்கு அப்போவே தெரியுங்க இது இப்படி தான் ஆகும்னு, இது அதில் தான் போகணும்னு எனக்கு அப்போவே தெரியும். இவங்க பேசுகிறவங்க யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் நல்லா பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க, நல்லா அவமானப்படுத்துவாங்க, நல்லா எல்லா இடத்துலையும் போய் சொல்லிட்டு வருவாங்க இது இப்படி தான் நடக்கும், இப்படி தான் தெரியும், எனக்கு ஏற்கனவே தெரியும் இது இப்படி தான் ஆகும்னு. இவங்க நல்லா பெருமையாக பேசிட்டு வருவாங்க பாருங்கள். ஆனால் இது எல்லா இடத்துலையும் எங்கே நான் என்ன ஆகுறாங்க, வெட்கப்பட்டு போகிறேன். தாவீது சொல்கிறாரு, ஐயா என்னை பார்த்து அவ்வளோ அலட்சியமாக பேசுகிறாங்க, என்னை பார்த்து எப்படி தெரியும்னா, நீங்கள் 14 வசனத்தை படிச்சுட்டு கேட்பாங்களேன், என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள் ஏகமாக வெட்கினா நீ எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் என்னை பின்னிட்டு லட்சியவார்கள் என் பேரில் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படி சொல்கிறவங்க, ஹலோ அப்படி சொல்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, வெட்கப்பட்டு கைவிடப்படணும் ஆண்டவரே, என்னை ரொம்ப அப்படின்னு அப்படி ஒரு மாதிரி புருவத்தை தூக்கிட்டு அப்படி சொன்னாங்கன்னா அவங்க காலின்னு அர்த்தம். நீங்கள் ஒருத்தர்கிட்ட போய் ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க, அவங்க இப்படி இப்படி சொன்னாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி இருக்கும்? ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் ஆர்வமாக சொல்கிறீங்க, அட்வைஸாக சொல்கிறீங்க, இல்லை நீங்கள் சொல்லணும், உங்களை நீங்கள் அந்த அவங்க பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சு அது திருத்தத்துக்காக சொல்கிறீங்களோ, அல்லது அவங்க தவறாக மாட்டிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களோ, அல்லது அவங்க தவறை திருத்தத்துக்காக சொல்கிறீங்களோ, அல்லது அவங்க மேலே இருக்க நல்ல அன்பினால் நல்ல மதிப்பினால் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்கிறீங்களோ, அப்படி சொல்லும்போது அந்த இடத்துல இந்த மாடுலேஷனில் உங்களை அலட்சியப்படுத்தினா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. நம்ம வாய் சும்மா இருக்காதுல்ல, கரெக்டான கேள்வி எதுக்கு சொல்லணும்னு. ஆனால் நம்ம சும்மாலாம் இருக்க மாட்டோம், நம்மளுக்கு அவங்க மேலே அன்பு இருக்குதுல்ல. எக்கடா போய் ஓஞ்சி சாவு அப்படின்னு விட மாட்டோம்ல, எப்படின்னா போய் தொலை அப்படின்னு விட மாட்டோம். நம்ம மூக்கு மேலே வேர்க்கும்ல, நமக்கு மூக்கை கொண்டு போய் நுழைக்கணும்ல. நம்ம எத்தனை வாட்டி அசிங்கப்பட்டாலும் நம்ம என்ன பண்ணுறது இல்லை, நம்மளை மாற்றிக்க முடியல. நம்ம எதால கெடுறோம், வாயால தான். நம்ம எதால கெடுறோம், எல்லாரும் கெட்டிருக்கீங்க, எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்குது, கரெக்டா? நம்ம வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டோமா? ஏதோ ஒரு அட்வைஸ்ன்ற பேரில் அட்வைஸ் பண்ணுறோமோ இல்லையோ, நம்மளுக்கு நம்ம ஆதங்கம் தாங்க முடியாமல் நம்ம ஏதாவது ஒன்று சொல்ல போய் அவங்க நம்ம மேலே இருக்க கோவத்தில் அவங்க எப்படி நம்மளை பண்ணுவாங்களாம், அப்படி பண்ணுவாங்களாம். அப்போது நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? இவங்கிட்ட ஏன்டா போய் சொன்னோன்னு இருக்கும். இவன் நம்ம மேலே எந்த அளவுக்கு மரியாதை மதிப்பு வச்சிருக்கான்றத அவன் பேசுகிற அந்த பாணியிலும் அவனுடைய முகத்திலையும் அந்த முகத்தில் காணப்படுகிற அந்த தோற்றத்திலையுமே தெரியுமா. ஹலோ இருக்கீங்களா? எத்தனை பேர் என்ன கூட இருக்கீங்க? எத்தனை பேர் நீங்கள் பேசாமல் மூஞ்சி அப்படி தூக்கி வச்சுன்னு பேசியிருக்காங்க உங்ககிட்ட? எத்தனை பேர் நீங்கள் பேசாமல் மூஞ்சி அப்படி திருப்பின்னு இருக்காங்க? எத்தனை பேர் இங்கே பேசும்போது அலட்சியமாக உங்கள் பேசுகிறத கேட்காத அளவுக்கு அலட்சியமாக எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க? எத்தனை பேர் வந்து நீங்கள் பேசும்போது உங்களுக்கு மரியாதை கொடுக்காம மேலே கீழே பார்த்து சொல்ல வந்துச்சு பெருசா அப்படின்ற மாதிரி பார்த்துருக்காங்க? அவங்க பார்வையிலே தெரியும், மேலே எங்கேயும் பார்க்கும் போது அந்த பார்வை அவங்களுக்கு என் மேலே மரியாதை இல்லைன்னு தெரிஞ்சிடும். அந்த பார்வையிலே தெரிஞ்சிடும் நம்மகிட்ட பேசவே முடியாதுன்னு. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம மதிப்பு கிடையாது, மரியாதையே கிடையாது அப்படின்னு நம்ம பார்க்குற பார்வையிலே தெரிஞ்சிடும் பாருங்கள். அப்படி பார்க்கும்போதே நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நமக்கு அவங்கக்கிட்ட எந்த வேல்யூவும் இல்லை.
நான் தான் அவங்கள வேல்யூ பண்ணியிருக்கேன், நான் தான் அவங்களுக்கு என்னன்றது பண்ணியிருக்கேன், நான் தான் எல்லாம் செஞ்சுருக்கேன். ஆனால் அவங்களுடைய பார்வையில், அவங்களுடைய பேச்சில், அவங்களுடைய சிந்தனையில் நானா இல்லை. கர்த்தர் என்னை எப்படி வைக்க விரும்புகிறாரோ அப்படி அவங்க கண்ணில் நான் தெரியல. ஹலோ, இருக்கீங்களா? இந்த மாதிரி அனுபவம் இருக்குது அவங்களுக்கு? எனக்கு நிறையா இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நான் ஜெபிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஜெபிக்க போகிறேன். எப்படி ஜெபிக்க போகிறேன்? அவங்க அழிஞ்சுன்னு ஆண்டவரே, அவங்க நாசமாயின்னு ஆண்டவரே, போகிற வழியில் ஆக்சிடென்ட் ஆகின்னு ஆண்டவரே, அவங்க செத்து போயின்னு ஆண்டவரே. அப்படியே ஜெபிக்கும். அப்படி ஜெபிச்சிருக்காங்களா யாராவது? அப்படி ஜெபிக்கிறவங்களை பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். அழிஞ்சின்னும் நாசமாக போயின்னு ஆண்டவரே, அவங்க இல்லாமல் போயின்னு ஆண்டவரே, காணாமல் போயின்னு ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் அவங்க காணாமல் போகட்டும், அழிஞ்சு போகட்டும், செத்து போகட்டும், அது ஆகட்டும் இது ஆகட்டும், ஒரே கரைச்சி கொட்டிக்கிட்டு. இல்லை, இதெல்லாம் தேவனுக்கு விரோதமான ஜெபங்கள் இல்லையா? இப்போ ஜெபிக்கிறது எப்படி? நாங்கள் எங்கே சுற்றினா அங்கே வந்துடும். ஜெபம் எப்படி இருந்தால் பதில் எப்படி இருக்கும் அப்படின்றது. இது வெட்கத்துக்கு பதிலாக ஜெபிக்கிற ஜெபம். இந்த வெட்கத்தை மாற்றுகிற ஒரு ஜெபம். இந்த ஜெபத்தை எப்படி செய்யணும்னு வசனம் நமக்கு சொல்லி கொடுக்குது. இந்த ஜெபத்தை இப்படிப்பட்டு வெட்கப்படுகிற சூழ்நிலை வரும்போது, அந்த வெட்கப்படுகிற சூழ்நிலையிலே நான் எப்படி ஜெபிக்க வேணும், ஜெபத்தை எப்படி மாற்றணும், மாடுலேஷனை எப்படி மாற்றணும், பதிலை எப்படி கொண்டு வரும் பாருங்க. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், ஜெபம் பதிலை கொண்டு வருகிறது. ஜெபிக்கிற ஜெபம் மாற்றத்தை கொண்டு வருகிறது. ஜெபிக்கிற ஜெபம் காரியத்தை வாய்க்க செய்கிறது. ஜெபிக்கிற ஜெபம் ஜெயத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா. ஜெபம் ஜெயமாக மாறுகிறது. ஜெபத்தின் மூலமாக எதை ஜெயம் எடுக்கலாம்? அப்போ நீங்கள் நானும் வெட்கப்படுகிற காரியத்தில் ஜெபம் பண்ணாலும் ஜெயம் எடுக்கலாம். நான் சொல்லப்பட்ட காரியங்கள் அப்படியே நீங்கள் பட்டியலிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே எனக்கு எந்த மதிப்பும் இல்லை, எங்கே மரியாதையும் இல்லை, என் பேச்சுக்கு வேல்யூவே இல்லை. எனக்கு ஒரு வேல்யூவே இல்லாத இடத்தில் தான் எனக்கு நான் வெட்கப்பட்டு போகிறேன். அப்போ இப்போ ரெட்டத்தனையான பலன் வரணுமா இல்லையா? எனக்கு நான் வெட்கப்பட்டு போன இடத்துல தான் எனக்கு பலன் வரணும். நான் ஒரு இடத்துல வெட்கப்பட்டு போய் எங்கேயோ ஆமாம் இங்கே இருக்கும்போது நல்லா இருந்தால் அவன் ஃபாரின் போய் செட்டில் நல்லா ஆகிட்டான்னு சொல்ல, அதில் இல்லை. நான் இதே இடத்துல இதே ஊரில் யார் முன்னாடி வெட்கப்பட்டு போய் நின்னனோ அவங்க முன்னாடியே வாழ்ந்து காட்டி, அவங்க முன்னாடியே ஜெயிச்சு காட்டி, அவங்க முன்னாடி நின்று காட்ட வேணாவா? இதுக்கு ஜெபிக்கணுமா இல்லையா? நம்ம யாரையும் சபிக்க வேணாம், ஆனால் ஜெபிக்க முடியும். அல்லேலூயா. எந்த இடத்துல வெட்கப்படுறோம் அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுன்னு பார்க்கணுங்க. நம்ம அவங்களுக்காக ஒளிஞ்சிக்கிட்டு ஓடக்கூடாது. அவங்களுக்காக நம்ம தலை திருப்பின்னு ஓடக்கூடாது. அவங்களுக்காக வீட்டை மாற்றின்னு போயிடக்கூடாது. எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல இன்னும் அதிகமாக இருக்கணும். பிசாசு வெட்கப்பட்டு போகும்படிக்கு நாம் ஜெபிக்கணுமா? ஹலோ, வேதம் சொல்லுது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அப்பொழுது அவனை உங்களுக்கு. அப்போ நீங்கள் வெட்கப்படுறீங்க, எதை எதிர்த்து நிற்கணும்? இப்போ நீங்கள் பிசாசுக்கு ஏற்று என்னை வெட்கப்படும்படியாக செய்த அந்த பிசாசை நான் ஏற்று நிற்கிறேன். இப்போ யார் ஓடி போன நினைக்கிறீங்க? பிசாசின் எண்ணங்களும் பிசாசின் சிந்தைகளும் பிசாசின் நோக்கங்களும் உள்ள மனிதர்கள் வெட்கப்பட்டு போவாங்க. இப்போ ஏன்னா தேவன் எனக்காக செய்ய வேண்டியதை நிச்சயமாக செய்து முடிப்பார். அப்போ என் ஜெபம் எப்படி இருக்கணும்? அப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஜெபிக்கணும். எதுக்கு? நான் சொல்லப்பட்ட காரியங்கள் பாருங்க, நான் அப்படி கடற்கரை பட்டியல் போட்டு வரேன், நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. எப்படிலாம் நான் எனக்கு வெட்கப்படும்படியாக நடந்து கொண்டார்கள். என் ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு இத்தனையும் நடக்குது. எப்படி? சத்துருக்கள் மகிழ்ந்து என்னுடைய அந்த இயலாமையை நினைத்து, என்னுடைய இல்லாமை நினைத்து, என்னுடைய கஷ்டத்தை நினைச்சு மகிழ்ந்து போகிற ஒரு காரியம். எனக்கு துரோகம் பண்ணி எந்த மதிப்பும் உனக்கு இல்லைன்றதை நிரூபித்த ஒரு காரியம். எனக்கு கெட்ட எண்ணங்களோடு கூட என்னுடைய பழகி எனக்கு அவமானத்தை உண்டு பண்ணின காரியங்கள். எனக்கு தீமை செய்ய நினைத்து என்னோடு கூட இருந்து என்னை தீமை செய்து என்னை அவமானப்படுத்தின ஒரு காரியம். எனக்கு விரோதமாய் பேசி பெருமை பாராட்டி என்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கின அந்த காரியம். என்னை அழிக்க நினைத்து அந்த இடத்துல வெட்கப்படும்படியாக செய்த காரியம். என்னை அலட்சியமாய் என்னை அப்புறப்படுத்தி என்னை ஒதுக்கி ஓரங்கட்டி அதன் மூலமாக என்னை வெட்கமடைய செய்த காரியம். இவ்வளோ காரியம் ஒரு மனுஷனுக்கு வந்து சேருது. வேதவசம் சொல்லுது, இவ்வளோ காரியம் ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான்? செய்கிறான், அனுபவிக்கிறான், இது படுறான், கஷ்டப்படுறான், வேதனைப்படுறான். இதெல்லாம் நினச்சி அவன் துக்கப்படுறான். சில நேரத்தில் தற்கொலையே பண்ணிக்கிறான். இவ்வளோ அவமானத்தை என்னால் தாங்க முடியாதுங்க, நான் போய் தற்கொலை பண்ணிக்கிறேன்.
என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க, என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க, என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க. எத்தனை பேர் சொல்கிறாங்க அந்த மாதிரி? என்னை அவமானப்படுத்திட்டாங்க, என்னை அலட்சியப்படுத்திட்டாங்க, என்னை கேவலப்படுத்திட்டாங்க, வார்த்தையின் மூலமாக என்னை குத்திட்டாங்க, என்னை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, என் மனசு உடைஞ்சு போச்சு, நான் அவமானம் தாங்க முடியல எனக்கு. எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க? அப்படின்னா ஒரு மனுஷன் மேலே எனக்கு இருக்கிற மரியாதை குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக அவனை நான் என்ன பண்ணிடுறேன்? வெட்கமடையும்படியாக செய்து விடுகிறேன். அவன் என்னை விட்டு என்னை பார்த்தாலே அவன் அசிங்கப்பட்டு போனாங்க பிரதர். அவன் என்னை பார்க்கும்போது தலை குஞ்சின்னு போனோம், அந்த மாதிரி செஞ்சிருவேன் நான். அவனை அப்படி செஞ்சு விட்டுருவேன் நான். அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெருமை. ஹலோ, இருக்கீங்களா? அவன் வெட்கப்படுறத பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். அவனை கலாச்சிருக்கேன், அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கேன், மட்டமாக பேசியிருக்கேன், அவனை அசிங்கப்படுத்திருக்கேன், 4 பேர் மத்தியில் அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கேன் நான். எனக்கு அதில் பெருமை. அவன் வெட்கப்பட்டு தலை கொண்டு பார்த்து எனக்கு ஒரு சந்தோஷம். அவன் அது என் முன்னாடி வந்து நின்று பேசுவானா? அவன் என் முன்னாடி வர தைரியம் இருக்குதா அவனுக்கு? யார் பேசுறா? என் முன்னாடி நிற்க தைரியம் கிடையாது. ஏன்? ஏன்னா ஏற்கனவே நான் அவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்கேன். வரவே மாட்டான் என் முன்னாடி. வந்து பார்க்க சொல்லு பார்க்கலாம், வந்து நின்று பேச, என் மூஞ்ச பார்த்து பேச சொல்லு பார்க்கலாம். அசிங்கப்பட்டு போவான். அசிங்கமாக்கிடுவேன். அவன் தெருவில் நின்று அசிங்கமாக்கிடுவேன், ரோட்டில் நின்று அசிங்கமாக்கிடுவேன், வீட்டுக்கு போய் அசிங்கமாக்கிடுவேன். யாரு? மற்றவங்களை அசிங்கப்படுத்துறதுல இவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஹலோ, வேற யாரும் இல்லை, கிறிஸ்தவனே பண்ணுறான் இதை. ஹலோ, மற்றவெல்லாம் பண்ணுறான்னா தெரியாது, ஆனால் கிறிஸ்தவன் இதை செய்யும் போது நான் தேவனுக்கு விரோதமாய் செய்கிறேன் என்ற எண்ணத்தோடு கூட இருக்கு. சர்ச்சுக்கு போயிட்டு வந்து வச்சுக்கிறோம் உடனே. ஹலோ, இருக்கீங்களா? எத்தனை பேர் இங்கே சர்ச்சுக்கு போயிட்டு வந்து வச்சுக்க போறீங்க? வீட்டுக்கு போய் வீட்டிலேருந்து வரும்போது கருக்கருன்னு வர்றது. ஐயோ சர்ச்சுக்கு போனோம் பிரதர், வேறு வழி இல்லை பிரதர், 1ஆம் தேதி சர்ச்சுக்கு வச்சுட்டாங்க, சர்ச்சுக்கு வேறு போனோம். நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து வச்சுக்கிறேன். இங்கே உட்காந்துன்னு வீட்டுக்கு போனால் எப்படி வச்சுக்கலாம்னு யோசிச்சுன்னு இருக்கிறது. போன உடனே எப்படி ஆரம்பிக்கணும்? இங்கே ஆண்டவர் பயங்கரமாக பேசினிருப்பார், வல்லமே பேசினிருப்பார், அல்லேலூயா ஆமென் போய் நிற்கும். ஆனால் அவங்க எங்கே இருப்பாங்க தெரியுமா? வீட்டில் இருப்பாங்க. போன உடனே இப்படி ஆரம்பித்தோம்னா கரெக்டாக இருக்கும். 2 சாத்தலாம் போட்டு 2 போடலாம், 2 தூக்கி போடலாம், இது பண்ணலாம் அது பண்ணலான்னு. இங்கே பிளானிங் செக்ஷன் எங்கே? சர்ச்சில். ஹலோ, இங்கே பிளான் பண்ணி எங்கே போய் என்ன பண்ண போகிறீங்க? உருப்பிடவே மாட்டீங்க. இப்போ கர்த்தர் சொல்றாரு, இப்போ நாமெல்லாம் இப்போ வந்து அலட்சியப்படுத்தப்பட்ட இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா என்னுடைய ஜெபம் எதுவாக மாறணும்? எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கணும்னா, திருப்பவும் சங்கீதம் 69:19 எடுங்க. இன்னைக்கு ஃபுல்லாக சங்கீதத்தில் தான் இருப்பேன், கவலைப்படாதீங்க, எங்கேயும் போக மாட்டேன். 69 எடுத்துக்கோங்க. 9 69 69 19. இது ஜெபம். இது எப்படி? இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அத்தனை காரியங்களும் ஜெபத்தின் மூலமாக எப்படி மாற்றத்தை உண்டு பண்ண முடியும், எப்படி ஜெபிக்கணும்னு நமக்கு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. எப்படி ஜெபிக்கணுமா? தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யார் அறிந்திருக்கிறா? யார் அறிந்திருக்கிறா? யாருக்கு தெரியும்? நான் அமைதியா இப்படி கம்முன்னு நின்னாலே யாருக்கு தெரியும்? ஆனால் தான் ஆண்டவர் சொன்ன, சும்மா இரு, யுத்தம் என்னுடையதாக இருக்கும். அல்லேலூயா. நீ கூட கூட வாயாடிட்டு கூட கூட பேசிட்டு அப்புறம் கர்த்தர் எனக்கு யுத்தம் பண்ணன்னு சொல்லாத. ஏன்னா நீயே யுத்தம் பண்ணிட்ட, எனக்கு அங்கே வேலை வைக்கல. ஹலோ, அவன் என்ன பேசுகிறான், நானும் அவனை பேசுனேன், அவன் பேச நான் பேச, நான் பேச அவன் பேச, அவன் பேச நான் பேச, 2 பேரும் பயங்கரமாக காரி துப்பிக்கணும். இங்கே ஆண்டவர் எங்கே வருவார்? அப்புறம் வீட்டுக்கு போயிட்டோம்னா, ஆண்டவரே எப்படி ஆகிலும் அவனை தண்டித்து அவன் ஒன்றுமில்லாமல் ஆக்குவீராக. அதை நீ பேசிட்டியே, அந்த தண்டனை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்துட்டே நீ. அப்புறம் என்னத்துக்கு அங்கே போய் ஆண்டவர் போய் ஆண்டவர் பார்க்குற, என் வேலையில் நீ பண்ணிட்டப்பா, ஆனால் எனக்கு வேலையெல்லாம் பண்ணிட்டேன்னா நான் வரமாட்டேன், போ, தேவையில்லை, நீ எனக்கு தேவையே இல்லை, உங்ககிட்ட நான் வரவும் மாட்டேன், ஓடு. அப்போ சொன்னாரு, நீ வெட்கம் அனுபவிச்சா, நீ வெட்கப்பட்டு தலை குனிந்தா, நீ அமைதியாக இருக்கிறன்னு தெரிஞ்சாலே கர்த்தர் உனக்காக சப்போர்ட்டாக இறங்கி வந்துடுறாரு. அல்லேலூயா. இங்கே பாருங்க, அது இந்த இந்த வசனம் நான் படிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும்னு பேட்டர்ன் நமக்கு சொல்லி கொடுத்தாரு பாருங்க. இப்படி ஜெபிச்சா எப்படி பதில் வரும் பாருங்க. எப்படி சொல்கிறாரு? தேவரீர் என் நிந்தையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, என் சத்துருக்கள் எல்லோரும் முன்பாக. ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா.
நான் பார்க்குற சத்ரு, என்னை விழுங்க நினைக்கிற சத்ரு, என்னை அவமானப்படுத்தின, என்னை அலட்சியப்படுத்தின, என்னை அசிங்கப்படுத்தின, எனக்கு ஒதுக்கி வச்ச, என்னை புருவத்தை தூக்கி பார்த்து, என்னை அப்படி பார்த்து, என்னை இப்படி பார்த்து பேசின சத்ரு யாருக்கு முன்பாக இருக்கா? யாருக்கு? யாருக்கு? என் கண்ணுக்கு தெரியாமல் எனக்கு பின்னாடி என்னை பற்றி எவ்வளோ பேர் பேசுகிறாங்க தெரியுமா? ஹலோ, என்னை பற்றி பின்னாடி பேசிட்டு எப்போ ஒரு நாள் காதுக்கு வரும், உன்னை பற்றி அப்போவே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அவளை கிளம்ப சொல்லியிருக்காங்க. என்னை பற்றி, உன்னை பற்றி அவங்க இப்படி சொன்னாங்களாமே, உன்னை பற்றி அவங்க அப்படி சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? யாரோ எவரோ போயிட்டு என்னை பற்றி சொன்னது எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் பார்க்குறாரு. தன்னுடைய பிள்ளைகளுடைய அவமானத்தையும் நிந்தையையும் அவர்கள் படுகிற அந்த கஷ்டத்தையும் யார் பார்க்குறா? கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக எல்லாம் வெறியரங்கமாக இருக்கு. எவனும் ஓட முடியாது, ஒளியவும் முடியாது. ஹலோ, இருக்கீங்களாங்க? இங்கே சொல்ல பாருங்க, தேவரீர் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்கப்பா. என் சத்துருக்கள் எல்லோரும் உனக்கு முன்பாக. நான் எதுவும் பேசுற மாதிரி இல்லை, நான் வெறும் ரிசல்ட் மட்டும் தான் பார்க்கணும். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? எனக்கு ரிசல்ட் வேணும். நான் எதுவும் பேச வேணாம், எனக்கு ரிசல்ட். என்னை பற்றி தப்பாக பேசுகிறவங்க ரிசல்ட் என்னவா இருந்தால் எனக்கு அது போதும். நீங்கள் என் கூட இருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? நீங்கள் என் கூட இருக்கிறீங்கன்னு அவங்களுக்கு தெரியப்படுத்தினா எனக்கு அது போதும். வேற எதுவும் எனக்கு வேணாம், அவங்களுக்கு தெரியட்டும் நீங்கள் என் கூட இருக்கீங்கன்னு. அது போதும், அந்த அடி போதும், அந்த அவமானம் அவங்களுக்கு போதும். இவங்களை ஒன்றும் பண்ண முடியலன்னா அவன் நினைக்கணும். அல்லேலூயா. சங்கீதம் 70:2 பாருங்க. வெட்கி நாணுவார்களாக, தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி லட்சை அடைவார்கள். லட்சை என்று சொன்னால் நான் சொன்னப்பட்ட அங்கே என்னங்க அப்படிங்க, அப்படியே ஒரு மாதிரி அவங்க குழப்பிட்டு அவங்க அப்படியே ஒரு மாதிரி ஒதுங்கி போகிறது. இங்கே பாருங்க, இந்த வசனத்தில் எல்லாத்துக்கும் ஒரு டீட்டெயிலாக ஒரு வசனம் இது இருக்குது. என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கி நாணுவார்களாக. அப்புறம் எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி லட்சை அடிவார்களாக. இப்போ அதே வார்த்தை மறுபடியும் ரிப்பீட்டு. என்ன வார்த்தை? ஹலோ, அப்படியா? என்னது இது? என்னது இது? எல்லாரும் கோரஸாக சொல்ல முடியுமா? சத்தமாக சொல்லுவீங்களா? எப்படி சொல்லுவாங்களா? ஆஹா அப்படின்னு என்னை அலட்சியமாக பார்த்து புருவத்தை தூக்கி, நீ யார் எனக்கு சொல்கிறது, நீ எல்லாம் ஒரு ஆள் எனக்கு சொல்ல வந்துட்டேன்னு என்னை மனசில் அலட்சியமாக நினச்சிட்டு எனக்கு எல்லாம் தெரியும் நீ போ அப்படின்னு சொன்னவங்க இங்கே என்ன ஆகுறாங்க? படிக்க பார்க்கலாம். என்பவர்கள் தங்கள் அடையும் வெட்கத்தினாலே, அல்லேலூயா, எனக்கு தெரியும் போனவங்க காணாம போயிட்டாங்க. இப்போ அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி பூர்வத்தை தூக்கி அப்படி தூக்கிட்டு பேசினவங்களா இப்போ என்ன ஆயிட்டாங்க? நம்மளை பார்த்து கர்த்தர் இருந்தா அப்படி ஒரு ரிசல்ட். அல்லேலூயா, கர்த்தர் ரிசல்ட். இதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தாங்க. ஆஹான்னு சொன்னவங்க இப்போ என்ன ஆயிட்டாங்க? ஆஹான்னு சொன்னவங்க கர்த்தர் பதில் கொடுத்த உடனே இப்போ அமைதி ஆயிட்டாங்க. என்னை பார்த்து சொல்லக்கூட முடியல அவங்களால. இப்போ அவங்க நம்மகிட்ட வந்து அட்வைஸ் கேட்பாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்லும் போது என்னை அலட்சியப்படுத்தினவங்க அவங்களே இப்போ நம்மகிட்ட வந்து அட்வைஸ் கேட்குற அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஒரு மாறுதலை உண்டு பண்ணுறாரு பாருங்க. சரி பாருங்க, 86:17 எல்லாத்துக்கும் பதில் வருது பாருங்க. 86:17 படிங்க. கர்த்தாவே, நீர் எனக்கு என்ன பண்ணி துணையா நின்று என்னை தெச்சுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை, ஹல்லேலூயா, என்னோடு கூட நீங்க இருக்கிறீங்கன்றத என்னை அவமானப்படுத்துனாங்கல்ல, என்னை அசிங்கப்படுத்துனாங்கல்ல, அப்படி புருவத்தை தூக்கி சொன்னாங்கல்ல, அப்படி சொன்னாங்கல்ல, அவங்க மத்தியில் அவங்க முன்னாடி நீங்க என் கூட இருக்கீங்க, ஒரு அடையாளமா இருங்கப்பா. சொல்றது புரியுது? வசனம் இப்படி ஜெபிடாந்து, இப்படி ஜெபம் பண்ணு, எனக்கு ஒரு அடையாளம் வேணும். என்னுடைய சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புறத நான் பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு அடையாளம்.
என்னை துக்கப்படுகிறதை பார்க்கறதுக்கான ஒரு அடையாளத்தை கொடுங்க. நீ என் கூட இருக்கிறத பார்க்கறதுக்கான ஒரு அடையாளத்தை கொடுங்க. வசனம் சொல்லுது, நீ வானத்தில் இருந்தாவது பூமியில் இருந்தாவது ஏதாவது ஒரு அடையாளத்தை கேட்டு பெற்றுக்கொள். ஒரு அடையாளத்தை காமிங்கப்பா எனக்கு. நீங்க என் கூட இருக்கிறீங்க, ஒரு அடையாளத்தை காட்டுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் கேட்க போறீங்க அப்படி அந்த அடையாளத்தை? ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிற ஒரு அடையாளத்தை கொடுங்க. நான் சொல்றேன், இந்த இடத்த விட்டு வெளியே போறதுக்குள்ள அந்த அடையாளம் கிடைச்சிடும் உங்களுக்கு. அல்லேலூயா. நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ஆமென். சொல்றாரு, எனக்கு ஒரு அடையாளம். எத்தனை பேர் என்னோட கூட இருக்கீங்க? எத்தனை பேர் அடையாளத்தை பார்க்க ஆசைப்படுறீங்க? ஆமே. இந்த இடத்துல எனக்கு பிடிச்சமான ஒரு காரியம் இதுதான். கர்த்தாவே நீர் எனக்கு துணையை செய்து என்னை தேற்றுகிறதை. வார்த்தை அந்த வார்த்தை என்ன பண்ணீங்க? அந்த வார்த்தை என்ன பண்ணீங்க? அண்டர்லைன் பண்ண நேரம் மனசு உடஞ்சி போயிட்டேன்ப்பா. நான் இவங்களெல்லாம் நினச்சி பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது. இவங்களாடா இப்படி பண்ணுவாங்க, என் கூட இப்படி பழகினவங்களாம் இப்படி பண்ணாங்க, நான் நம்பினவங்களாம் இப்படி பண்ணாங்க, இவங்களாம் எனக்கு இவ்வளோ நல்லவங்களா இருந்தாங்களே, இவங்க நல்லா இருந்தாங்களே, இவங்க இப்படி பண்ணுவாங்களேன்னு சொல்லி நான் உடஞ்சி போனேன். என்னை வெட்கப்படும்படியாக இவங்களாம் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு நினச்சேன். அப்படின்னும் போது என்னை தேற்றுறதுக்கு யாருமே இல்லை, நான் அனாதையாக நிற்கிறேன்னு நினச்சாங்க. ஆனால் என்னை தேற்றுறதுக்கு நீங்கள் இருக்கிறீங்கிறதுக்கான ஒரு அடையாளத்தை ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 26:11 ஒருத்தர் எடுத்து வச்சுக்கோங்க, ஒருத்தர் 41:11 எடுத்து வச்சுக்கோங்க. 26:11 மேலே படிக்கும். கர்த்தாவே என்னதே உங்கள் கை என்னவா இருக்கு? ஓங்கி இருக்கிறது. அவங்களுக்கெல்லாம் தெரியாதுப்பா. ஆனாலும் என்னுடைய பிள்ளைகளுக்காக நீங்க எனக்காக ஒரு வைராக்கியம் வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா? அவங்க வெட்கப்பட்டு போவாங்க. அல்லேலூயா. நீங்க என் மேல ஒரு வைராக்கியம் வச்சிருக்கீங்க. உங்க கை ஓங்கி இருக்குது அவங்களுக்கு தெரியாது, உங்க கை மேல இருக்குது அவங்களுக்கு தெரியாது. என் மேல உங்களுக்கு ஒரு வைராக்கியம் இருக்கு, அது அவங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆமென். அவன் உமது கை ஓங்கி இருக்குது, அவர்களுக்கு அதை காணாது இருக்காரு. ஆனாலும் உமது ஜனத்திற்காக நீர் கொண்ட வைராக்கியத்தை கண்டு அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? வெட்கப்படுவார்கள். அக்கினை உம்முடைய சத்துருக்களை, அல்லேலூயா, அக்கினை உம்முடைய சத்துருக்களை பட்சிக்கும். நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் ஆண்டவரே, எல்லாத்தையும் நீங்கள் பண்ண போறீங்க, நான் பார்க்க போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் எதுவும் செய்ய வேணாம், நான் எதுவும் பண்ண வேணாம், நான் இருப்பேன் இதே ஊரில் தான், இதே பக்கத்தில், இதே வீட்டில் தான் நானும் இருப்பேன். என்னை சபிக்கிறவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன், என்னை பகைக்கிறவங்க முன்னாடி வாழ போகிறாரு. நான் எப்படி இருக்கணும் அப்படி தான் இருக்க போகிறேன். ஆனால் நான் பார்க்கணும் என்ன நடக்குதுன்ட்டு. அவங்க நினைக்கிறாங்க எனக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, எனக்கு என்ன நடக்க போகுது, என்ன ஆக போகுதுன்னு பார்க்கணும் அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், உங்களுக்கு என்ன நடக்குது, உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கறதுக்காக தான் நான் இருக்கிறேன். எத்தனை நான் சொல்றது புரியுது? நான் வெக்கப்பட்டுட்டேன் பிரதர், அசிங்கப்பட்ட பிரதர், எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கு பிரதர். வெயிட் பண்ணு. கர்த்தர் செய்கிறதை என் கண் காணும், அப்போது நான் தேவனுக்கு முன்பாக இங்கே சாட்சியா இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்ட வசனம் பாருங்க. அவர் சொல்லும்போது அவர் வைராக்கியம் கொண்டிருக்காராம். என்ன வைராக்கியம்? முடிகிற வரைக்கும் விட மாட்டேன் நான் ஒன்று. ஆமென். 41 லாஸ்டா படிச்சு 41:11 படிங்க. எரிச்சலாக இருக்கிற யாவரும், அமைதியாக இருக்கிற யாவரும், ஒரு அல்லையா சொல்லுங்களேன். யாருங்க? யாருங்க? அப்படியா? அவ்வளோ மோசமானவங்களா நீங்கள்? இங்கே எரிச்சலாக இருக்கிற யாவரும். அப்போ நம்மளை பார்த்து எரியறதுக்கு ஆள் இருக்குதா செய்யுது. எப்படி போகுது பத்தியா இது? எப்படி வருது பத்தியா இது? இப்போ இந்த ட்ரெஸ்ஸு தேவையா? இப்போ இந்த நகை வாங்கணுமா? இப்போ ரொம்ப முக்கியமா? இது ரொம்ப அவசியமா? இது தேவையா? ஹலோ, பேசுகிறாங்களா இல்லையா? பேசுவாங்களா இல்லை? உங்கள் காதுக்கே வரும். அது அப்படி சொல்லிச்சு அக்கா வந்து சொல்லுவோம் நம்மகிட்ட வந்து. எந்த அக்கா கிட்ட போய் சொல்லிச்சு அந்த அக்கா வந்து நம்மகிட்ட சொல்லும், ஏக்கா உன்னை பற்றி இப்படி சொல்லுதுக்கா அப்படின்னு. மூர்த்தி உரத்துக்குன்னே வருவாங்க 4 பேர் கிளம்பி. அவங்க சொன்னோன்னு நம்மளுக்கு உருன்னு யாரும் பாருங்க, என்ன பற்றியா சொன்னேன். நம்ம கிறிஸ்தவ ஜனங்களுக்கு ஒரு பெரிய விஷயம், வெள்ளப்போட கட்டியிருந்தாலும் இழுத்து சொருறாங்க. இப்போல்லாம் இந்த கையில் பைபிள், ஒரு இடத்துல பார்க்குறேன், இந்த கையில் பைபிள், அவளா சொன்னாவ அப்படி சொல்லி நேரம் பைபிளோட போயிடுச்சு. ஐயோ ஏம்மா கையில் பைபிள்மா சொல்லுவாளா அவ? எப்படி சொல்லுவாவ? அடா பாவிங்களா டே, பைபிளை வீட்டில் எடுத்து போய் வச்சுட்டு மஃப்டிலையாவது போங்கடா, யூனிஃபார்மில் போகிறீங்க.
நீங்கள் எதையோ பண்ணுறீங்க மஃப்டியில் போய் பண்ணுங்க, யூனிஃபார்மில் போய் பண்ணி மற்றவங்களுக்கு அவமானம் ஆகிடுது. எரிச்சல் அடைஞ்சவங்க என்னவா எரிச்சல் அடைஞ்சாங்களோ கர்த்தர் நியாயத்திருக்கிறார். படிக்குமா அந்த வசனம், படிக்குமா இந்த வசனம் படிங்க. இதோ யார் மேலே, யார் மேலே, யார் மேலே, யார் மேலே, சத்தமே வரல, யார் மேலே, என் மேலே. ஆமென். என் மேலே எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமா போ, நாசமா போ, நாசமா போ சொல்றவன் போயிடுவான். நீ யாரையும் நாசமா போன்னு சொல்ற அதை வாய் திறந்து. ஏன்னா நாம நாசமா போன்னு சொன்னோம்னா நம்ம தேவனுக்கு விரோதமாக பேசுறோம் அர்த்தம். ஆனால் என்ன நாசமா போன்னு சொல்றான் பார்த்தீங்களா, அவன் தேவனுக்கு விரோதமாக பேசுறான்னு அர்த்தம். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? நான் நாசமா போன்னு சொன்னா நானே தேவனுக்கு விரோதமாக பேசுறேன் அர்த்தம். என்ன ஒருத்தர் நாசமா போன்னு சொன்னா அவன் என்னை அல்ல என் தேவனுக்கு விரோதமாக பேசுறான்னு அர்த்தம். பதில் யார் கொடுக்கணும்? என் பதில் யார் கொடுக்கணும்? பதில் யார் கொடுக்கணும்? என் கர்த்தர் அவனுக்கு சரியான பதில் கொடுப்பாரு. யார் நாசமாக போகணும்னு நினச்சாங்களோ அவங்க நாசமாக போகிறது எனக்கு ஒரு அடையாளமாக கற்றுக் கொடுப்பாரு. ஒரு அல்ல சொல்லும் பார்க்கலாம். அல்லேலூயா. முகாந்திரம் இல்லாமல் என் மேல் எரிச்சல் அடிக்கிறவர்கள், முகாந்திரம் இல்லாமல் என் மேல் கோவப்படுறவங்க, முகாந்திரம் இல்லாமல் என்னை அவமானப்படுத்துறவங்க, முகாந்திரம் இல்லாமல் என்னை வெட்கப்பட செய்கிறவர்கள், முகாந்திரம் இல்லாமல் காரணம் இல்லாமல் என் மேலே தேவையற்ற பழிகளை சொல்லி என்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கி நாசமாக போகணும் என்று சொல்லுகிறவர்கள் நாசமாக போகிறதை நான் பார்க்கும்படியாக கர்த்தர் எனக்காக செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் தேடியும் காணாதிருப்பேன் வசனம் சொல்லு. ஹலோ, நான் தேடி பார்ப்பேன். இங்கே ஒருத்தர் இருந்தாங்கல்ல, போகும்போது ஒரு மணி துப்பிக்கினே இருந்தாங்களே காணுமே, போகும்போது ஒரு மணி திட்டினே இருந்தாங்களே காணுமே. நான் தேடினாலும் அவங்களை கண்டுபிடிக்க முடியாதான். ஏன் சொல்லுங்கள்? கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பாடத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து என் பிள்ளையை தொடுகிறவன் என் கண்மணியை தொட்டாண்டான்னு காட்டுவார். அல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் உனக்கு எதிராக எழுப்ப எந்த ஆயுதம் வாய்க்காமல் போகணும். ஏன்னா அவரு உனக்குள்ள இருக்கிறபடினால உனக்கு விரோதமாக எழுப்ப முடியாது. அந்த எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கணும். அப்ப நீங்க வெட்கப்பட்டு போன யார் வெட்கப்பட்டு போன மாதிரி வசனம் சொல்ல, தேவரே நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும். ஏன்? நான் உண்மையே நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உங்களை நம்பி இருக்கிறேன்ப்பா. நான் வெட்கப்பட்டு போன மாதிரி இல்லை, நீங்க வெட்கப்பட்டு போன மாதிரி. அதுக்காகவே நீங்க ஏதாவது செய்யுங்க. எத்தனை பேர் ஜெபிக்கலாம்? எப்படி ஜெபிக்கலாம்? ஆண்டவரே நீர் எனக்காக செய்ய வல்லவராய் இருக்கிறீர், நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும். இப்ப இரட்டத்தனையான பலன் நிச்சயமாய் வரும். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பணம் 2 மடங்கான பலனை கர்த்தர் எனக்கு கொடுத்து சாட்சியம் வச்சுறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வசனம் சொல்லுது, உனக்கு வெட்கத்துக்கு பதிலாக 2 தனையான பலனை கர்த்தர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்த வசனம் மறுபடியும் படிச்சுட்டு பார்க்கலாம். இந்த வாக்குத்தத்த வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறியே தீரும். ஆமென். படிக்க பார்க்கலாம். உங்க வெட்கத்துக்கு பதிலாக டபுள் போர்ஷன், டபுள் மடங்கு, 2 மடங்கு. அல்லேலூயா. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இல்லை, ஒரு வெக்கம் வாங்கினா ஒரு வெக்கம் ஃப்ரீ. அப்படியே கொடுத்துருது. 2 மடங்கு, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நான் வெட்கப்பட்டேன், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன். அலட்சிப்படுத்தப்பட்ட நன்மையை பெற்றுக்கொண்டேன். ஒதுக்கப்பட்ட முதன்மையாக்கப்பட்டேன். தள்ளப்பட்ட உட்கார வச்சிட்டாரு. தள்ளப்பட்ட கல் இப்போ கட்டிடமா நிற்குது. மூளைக்கெல்லாம் ஒதுக்கப்பட்ட கல் இன்னைக்கு நிலைக்கெல்லாம் மாறிச்சு. நான் ஒதுக்கப்பட்டாலும் நான் நிற்க வைக்க வேண்டிய இடம் கர்த்தர் என்னை கொண்டு வந்து குப்பையில் இருந்தாலும் புழுதிலும் தூக்கி கொண்டு வந்து உட்கார வைக்கிற இடத்துல உட்கார வச்சு என்னை அழகு பார்க்க வல்லவராக இருக்காரு. நான் என்னை பற்றி நான் யோசிக்கிற ஒரே ஒரு விஷயம் தான், ஆண்டவரே நான் ஒன்றுமில்லாதவன், ஆனால் நீர் பெரியவர். எனக்காக யாவும் செய்து முடிக்க போகிற என்னை தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன். அல்லேலூயா. இங்கே சொல்லாரு, உன் வெட்கத்துக்கு பதிலாக 2 தனையான பலன் வரும். லட்சைக்கு பதிலாக உன் பாகத்தில் உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மையின் காரியங்களில் உனக்கு தேர வேண்டிய காரியங்கள் உனக்கு வந்து சேரும். அது நிமித்தம் நீ சுதந்திரம் அடைந்து உன்னுடைய பலனை பெற்றுக்கொள்வாய். உனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கை கர்த்தர் கட்டளையிடுவார்.
நீங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனை பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை தகுதியாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் பேசுகிறான் பிரதர், இவன் பேசுகிறான் பிரதர், அவன் சொல்லிட்டான் பிரதர், அவன் பேசுகிறான் பிரதர், எதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் பார்க்குறது ஒன்றே ஒன்று தான். அங்கே பாருங்க, அவர் அவங்கள பார்ப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்சது ஒன்று, கண்ணுக்கு தெரியாது நிறையா, கண்ணுக்கு தெரியாதையும் கர்த்தர் பார்த்துட்டு தான் இருக்காரு. ஹல்லேலூயா. எனக்கு நல்ல மாதிரி பேசுகிறவங்க எனக்கு துரோகம் பண்ணலாம், கர்த்தருக்கு தெரியும். அது என் முன்னாடி பேசுகிறவங்க அங்கே சொல்லலாம், ஆனால் கர்த்தருக்கு தெரியும். எல்லாம் கர்த்தருக்கு கண்களுக்கு முன்பாக வெளியரங்கமா இருக்கிறது. எத்தனை பேர் நான் சொன்னது புரியுது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நான் சொல்லுகிறேன், கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவே. ஆமென்.